சிக்கன் கிரேவி ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. 4 தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், வெங்காயம் விழுதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே இந்த மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா இப்போ அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதுக்கு தண்ணி சொட்டு கூட ஊற்றாதீங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். செஞ்சு பாருங்கள்.